पूर्णमादः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यतां फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது பாதம், சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின விருத்தி யோக சுதாகரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 52வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். பிராணாயாமத்தோட முக்கியமான பலனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சொல்லியிருக்கோம். பிராணாயாமத்தில் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும், முதல்ல சுவாசம் தீர்க்கமாக சூக்ஷ்மமாக மாறும், முதல் அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் 2வது அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது பிராணாயாமம், சதுர்த்த பிராணாயாமம் சொல்லுவோம், கேவல கும்பகம். இதை அடைஞ்சதுக்கு பிறகு என்ன லாபம் சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேவல கும்பகத்தை அடையிறதுனால சத்துவகுணம் பார்த்தீங்கன்னா மெதுவாக படிப்படியாக 98% வரைக்கும் உங்களுக்கு சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த சத்துவகுணம் தான் பார்த்தீங்கன்னா ஞான தீப்தின்னு சொல்கிறோம். ஞான தீப்தினா ஞான பிரகாசம் பார்த்தீங்கன்னா சத்துவகுணம். இந்த மனசு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் மீடியமாக இருக்குது. இந்த மனசு ரஜோகுணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும் அழுக்காயிருக்கு, அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த பிராணாயாமத்தை பண்ணி இந்த கேவல கும்பகம் சம்பவிக்கும் போது என்ன ஆகும், இந்த மனசை ரஜோகுணத்தினால ஆடாமல் போகும். அதே மாதிரி தமோ குணத்தில் இருக்கக்கூடிய சோம்பல், நித்திரை, இது மாதிரியான கெட்ட விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகிடும், நீங்கிடும். அப்படி நீங்கிச்சுன்னா மனசு ஆடாத அசையாத இருக்கும்போது, டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்போது ஆத்ம தத்துவம் உள்ளது உள்ளபடி தெரிய ஆரம்பிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ததக்ஷீயத்தை பிரகாஷாவரணம், சத்துவகுணத்தை மூடி மறைச்சிருக்கிற அந்த ஆத்மாவை மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மனசோட எல்லா கெட்ட விஷயங்களும் என்ன ஆகுது, ஆவரணம் சொல்லக்கூடிய மல விக்ஷேபம். மலம் தமோகுணம், விக்ஷேபம் பார்த்தீங்கன்னா ரஜோகுணம். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நாசத்தை அடைகின்றது. அப்போ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சாதகனுக்கு இந்த பிராணன் பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மனசும் பார்த்தீங்க அப்படின்னா பிராணனும் இந்த ஜீவன் அப்படின்ற பட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ரெக்கைகள் மாதிரி. ஏதாவது ஒன்றை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இன்னொன்று கண்ட்ரோல் ஆகும். இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தம அதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்திலேயே போதும். உத்தம அதிகாரிகளுக்கு யார் அப்படின்னா வெறும் பாவன பிரதானமாக வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா மனசை நிரோதம் பண்ண முடியும். ஓங்கார ஜபத்தினாலேயே இது எல்லாத்தையும் நீங்கள் பிராணாயாமத்தில் அடையக்கூடிய எல்லாத்தையும் ஓங்கார அபியாசத்தினாலேயே பாவத்தினால் அடைய முடியும். இல்லை எனக்கு அடுத்த கேட்டகரி நான் மத்தியம அதிகாரியாக இருக்கிறேன், ரொம்ப சூப்பர், அப்போ வெறும் பிராணாயாமத்தை மட்டும் பண்ணாவே ஓங்காரத்தோடு சேர்ந்து இதை எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம். இல்லை எனக்கு அதம அதிகாரியாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் யமனியம ஆசனப்படி ஒழுங்காக இந்த 4வது அங்கமாக இருக்கக்கூடிய இந்த பிராணாயாமத்தை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியும், இந்த பிரகாஷ ஆவரணத்தை நீக்கி கொள்ள முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது 53வது சூத்திரம், பலாந்தரமாக அப்படின்னு விருத்திக்காரர் ஆரம்பிக்கிறார். பலாந்தரமாக அப்படின்னு என்ன அர்த்தம், பலனை பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சார். என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, தாரணாசுச்ச யோக்கியதா மனசக,
மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்ணக்கூடிய சக்தி சாமர்த்தியம் யோக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். இதான் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம். அப்ப எத்தனை பலன்கள் பாருங்க. பிராணாயாமத்துல தீர்க்க சூக்ஷ்மமாகும், அப்புறம் கேவல கும்பகம் சித்திக்கும், அதுக்கப்புறம் பிரகாசத்தை மறைச்சிருக்கிற ஆவரணம் நீங்கும், மறைப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்கும், அதுக்கப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் கிடைக்கும். மனசை எதிலையாவது ஒண்ணுத்துல பிக்ஸ் பண்றதுக்கான சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். தாரணால வந்து பாத்தீங்கன்னா யோக்கியத்தை உண்டாகும் அப்படின்னு ஆச்சரியர் சொல்லிட்டார். எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து தாரணை பண்ண முடியும் அப்படின்னும் போது நம்ம சதாசிவ பிரமேந்திரர் என்ன பண்ணியிருக்கார், ஷட்சக்கரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கார். 6 சக்கரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், அதுக்கப்புறம் விசுத்தி, அதுக்கப்புறம் ஆக்ஞா, நெற்றி பொட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் வந்து, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிந்துன்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் சகசிராரம் சொல்லக்கூடியது, பிரம்மரந்திரம், அந்த சகசிராரத்தோட நடுவுல இருக்கிறது தான் பிரம்மரந்திரம்னு பேர். அது வழியா வந்து பாத்தீங்கன்னா பிராணனை கபால மோட்சத்தை அடைகிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அது வழியா வெளியேற்றுவாங்க. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணக்கூடிய ஸ்தானங்களையும் ஆச்சாரியார் சொல்லி முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு பிறகு அதுலலாம் தாரணம் பண்றதுக்கான முதல் குவாலிட்டி என்ன வேணும், தாரணம் பண்ணணும்னா சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியத்தை இந்த பிராணாயாமம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எங்க ஸ்லோகம்னா பாகவதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டாங்க யோகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கபில முனிவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவுக்கு உபதேசம் பண்றார். அஷ்டாங்க யோகம் தேவகுதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கபில முனிவர் யாரு அப்படின்னு கேட்கும் போது அந்த பாகவதத்துல வந்து சொல்லுது, கிருஷ்ணரே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவதாரமா வந்து பாத்தீங்கன்னா கபிலரா வந்து பாத்தீங்கன்னா தேவகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்தப முனிவருக்கும் தேவகுதிக்கும் பிள்ளையா பிறந்தார் அப்படின்னு இருக்கு. அவதார மூர்த்தியாவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அவதார மூர்த்தியா இருக்கிற கபில முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு வேறுபாடு இருக்கு, மதபேதம் இருக்கு. தேவகுதிக்கு பிறந்த கபிலர் தான் சாங்கிய சித்தாந்தத்தை எழுதின கபிலர்னு சொல்றவங்க ஏத்துக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் சொல்றாங்க இல்ல கபில முனிவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி இருந்தவர், தேவகுதிக்கு பிள்ளையா பிறந்த அவதாரம் பண்ணின கிருஷ்ணர் தான் அவதாரம் பண்ணார், அந்த அவதார புருஷர் கபிலர் வேற, சாங்கிய சித்தாந்தத்தை எழுதின கபிலர் வேற அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க அவரும் இவரும் ஒருத்தர் தான் அப்படின்னு. சரி, எப்படியா இருக்கட்டும். கபில முனிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகவதம் பிரமாணம் தானே நமக்கு. பாகவதத்தை வந்து வியாசர் எழுதியிருக்கார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல எழுதுறதுனால அஷ்டாங்க யோகத்தை தன்னோட அம்மாவுக்கு உபதேசம் பண்றார். யாருக்கு? நீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் சுவாமி போய் ஒழிச்சுக்காதீங்க, நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, எங்களாலாம் முடியாது சுவாமி அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஸ்திரீன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் யாக்ஞவல்கியர் பண்ற யோகத்தை. அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து அம்மாவா இருக்கணும்னா கண்டிப்பாக வயசு எப்படி இருக்கும், 45-50 வயசு கண்டிப்பாக இருக்கும்ல. அப்போ 45-50 வயசுல இருக்கிற ஒரு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபில முனிவர் உபதேசம் செய்கிறார். அதுல பிராணாயாமத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதும் இந்த ட்ராக் வந்து ரொம்ப முக்கியமானது. 3வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம் 3:28 வரிசையா இருக்கு. நான் வந்து 9, 10 2 ஸ்லோகம் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆச்சாரியர் வந்து 9வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கபில முனிவர் வந்து அம்மாவுக்கு சொல்றார், பிராணஸ்ய சோதயேன் மார்க்கம் பூரகும்பகரே சகைஹி பிரதிகூலேன வாச்சித்தம் யதா ஸ்திரமசஞ்சலம். அற்புதமான ஸ்லோகம். இந்த பிராணஸ்ய சோதயேத், பிராணனை வந்து சோதனை செய்ய வேண்டும். இப்ப நம்ம பார்த்துருக்கோம்ல பரிதிருஷ்டம்னு பார்த்துருக்கோம். தேசகால சங்கியாபகி பரிதிருஷ்டக தீர்க்க சூக்ஷ்மக சூத்திரத்துல இருக்குல்ல, அந்த பரிதிருஷ்டக்கு நான் என்ன பண்ணேன், மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். தேசத்தினால மெஷர் பண்ணணும், காலத்தினால மெஷர் பண்ணணும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ரவுண்டு அப்படின்னு மெஷர் பண்ணணும். இதை வச்சுக்கிட்டு பிராணனை வந்து என்ன பண்ணணும், தீர்க்கமா சூக்ஷ்மமா ஆக்கணும்னு நம்ம பார்த்தோம். இது அப்படியே இங்க பயன்படுத்துறார் ஆச்சாரியார் கபில முனிவர். பிராணஸ்ய சோதயேத், சோதனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் சுவாமி? அப்ப நான் சோதனம் பண்றது அப்படின்றதுக்கு அர்த்தம் அழுக்குகளை நீக்குதல். எப்படி வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல இருக்கிற அழுக்க நீக்கிறதுக்கு வந்து ஒருத்தன் என்ன பண்றான், அந்த பிளாக் இந்த கோல்டு ஸ்மித் என்ன பண்றான், ஊதி 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 நெருப்பை வச்சு ஊதி ஊதி அதுல இருக்க மலங்கள் எல்லாம் போக்குறானோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாம அபியாசத்தை பண்ணி எதை வச்சு பண்ணணும்,
பூரக, ரேச்சக, கும்பகை. இந்த 3 பிராணாயாமத்தினாலையும் என்ன பண்ணணும், இந்த மார்க்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி பண்ணணும். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, பிராணாயாமத்தோடது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரொம்ப கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பிராணன் எங்க இருந்து வந்துறீங்களா உங்களுக்கு, மூலாதாரத்துல இருந்து எனக்கு வரும் பிராணன். ஓ ஓ பேம்புல வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் ஹோல்ஸே இல்லாம ஹோல்ஸோட இருக்கிற பேம்புல ஒரு பக்கம் ஊதுனா ஒரு பக்கம் காத்து போற மாதிரி. இது எதனால சித்திக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கிளியர் ஆகணும். இந்த பிராணன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மார்க்கத்தை வந்து பிராணாயாமத்தினால சோதனம் பண்ணணும், சுத்திகரணம் பண்ணணும். அப்ப பண்றதுனால என்ன சுவாமி நடக்கும்னா, பிரதிகூலேனவா சித்தம் யதா ஸ்திரம் அச்சஞ்சலம். இப்ப நமக்கு எப்படி இருக்கு இந்த சித்தம் அப்படின்னா, பிரதிகூலமா இருக்கு, எதிரா இருக்கு, நமக்கு எதிரா இருக்கு. நினைச்சதை நம்ம சிந்திக்க முடியல, வெறும் ஸ்திரம் இல்லாம அச்சஞ்சலமா இருந்துகிட்டு இருக்கு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரமா சஞ்சலம் இல்லாமல் பண்ண வேண்டும் இந்த சித்தத்தை, இந்த மனதை. எது மூலமா? இந்த பிராணாயாமத்து மூலமா. அப்ப பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் பர்பஸ் வந்து இங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமத்தை பண்றது மூலமா சித்தம் அசைவில்லாம சஞ்சலம் இல்லாம ஸ்திரத்தன்மையை அடையறதுக்கு தான் பிராணாயாமம் முக்கியமா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க இந்த பைப் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நாடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு இருக்கும். அழுக்குன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கார்பன். இந்த கார்பன் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பைப் லைன் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த பிராணன் ஃப்ளோ ஆகாது. அந்த ஃப்ளோ ஆகாத நிலையில நம்ம மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான எண்ணங்கள் வராது. மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒருமுகப்படாது. அப்ப ஒருமுகப்பட்டு ஒரே விஷயத்தை தொடர்ந்து நிக்கிறதுக்காகத்தான் பிராணாயாமத்தை நம்ம செய்ய வேண்டும். ஒண்ணு. அதுக்கப்புறம் 10வது ஸ்லோகம் சொல்றார். 10 வந்து பாத்தீங்கன்னா அதோட இது வந்து 11 வச்சுங்க. பிராணாயாமைர் தஹேத் தோஷான். அற்புதமான ஸ்லோகம் சொல்றார். பிராணாயாமைர் தஹேத் தோஷான். எந்தெந்த தோஷங்கள் இருக்குமோ அந்த எல்லாத்தையும் பிராணாயாமத்தினால் வந்து பாத்தீங்கன்னா நீக்க வேண்டும். என்ன தோஷம் சுவாமி இருக்கும் உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷங்கள் இருக்கும். 72,000 நாடிகள் வழியா வந்து பாத்தீங்கன்னா பிராணன் சஞ்சாரம் பண்ணுது. அப்படி பண்ணும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பித்தம், வாதம், பித்தம், கபம், அதன் விளைவா உண்டாகக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணங்களுக்கு கொண்டு போற தோஷங்கள் எல்லாம் அதுல இருக்கும். அப்ப பிராணாயாமத்தினால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமை தகேத்து தோஷான், தோஷங்களை எரிக்க வேண்டும். 1வது தாரணாபிஷான். தாரணையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கில்பிஷம் அப்படின்றதுக்கு அர்த்தம் மனசு எப்பவுமே என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா பாப்ப சிந்தனையிலேயே போகும். அதான் மனசோட நேச்சர். அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பாப்ப சிந்தனையில போறதை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணும், தாரணை செய்ய வேண்டும். அப்ப தாரணையினால கில்பிஷத்தை நாசம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பிரத்யாஹாரேன சம்சர்கான். பிரத்யாகாரத்தை பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா சம்சர்க்கம்ன்றதுக்கு அர்த்தம் நம்மளை சுத்தி இருக்கிற தோஷங்கள், சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் அப்படின்னு 5 இந்திரிய விஷயங்களும் நம்மளை அட்டாக் பண்ணுது. அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு சஞ்சலம் ஆயிடுது. அப்ப சுத்தி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பண்றதுக்காக என்ன பண்ணணும், பிரத்யாகாரம் செய்ய வேண்டும். பிரத்யாகாரத்தினால வெளியில செல்லக்கூடிய இந்திரியங்களோட சுத்திகரணம் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியானேன குணான். தியானேன ஈஸ்வரான் குணான்.
தியானத்தினால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனோட குணங்களை வந்து பாத்தீங்கன்னா தியானிக்க வேண்டும். அது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷங்களை வந்து பாத்தீங்கன்னா போக்கிக்கலாம், ராகத்வேஷத்துல இருந்து போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணணும். யதா மனஸ்வம் விரஜம் யோகேன சுசமாஹிதம். முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம். இந்த விஷயத்தினால வந்து பாத்தீங்கன்னா யதா மனக ஸ்வம் விரஜம் யோகேன, யோகத்தினால இந்த மனசு எப்ப வந்து பாத்தீங்கன்னா மலம் இல்லாமல் ரஜோகுணங்கள் இல்லாமல் சுத்தமாகிறதோ, சுசமாஹிதம் நல்ல ஏகாகிர சித்தத்தை அடைகின்றதோ, காஷ்டாம் பகவதோ தியாயேத் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து பகவான் இடத்துல நல்லா நிப்பாட்டி இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்று கட்ட மாதிரி மரக்கட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பகவதோ தியாயேத் பகவானோட ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் செய்ய வேண்டும். எங்க? ஸ்வநாசாகிர அவலோகனஹா, தன்னுடைய மூக்கு நுனியில வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கணும் பகவானை வந்து சிந்தனை பண்றது. நிறைய ஸ்தானம் இருக்கு. ஹிருதயத்துல தியானம் பண்றது, அதுக்கப்புறம் மூக்கோட நுனியில தியானம் பண்றது, அப்புறம் புருவ மத்தியில பகவானை தியானம் பண்றது, தாரணை பண்றது. அப்ப அந்த தாரணையை வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து அம்மாவுக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்றாரு முக்கியமானது. அப்ப தாரணை பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம் இல்லாமல் உங்களுக்கு தாரணை சம்பவிக்க முடியாது. மனசுல நல்லா வச்சுங்க. ஏகாகிர சித்தம் ஒருத்தருக்கு உண்டாகிறதுக்காகத்தான் பிராணாயாமத்தை வச்சிருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டலி சக்தியை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி பிராணாயாமத்தோட 2 பர்பஸ் இருக்கு. ஒன்னு ஏகாகிர சித்தம் உண்டாயிடும், மனத்துல இருக்க சஞ்சலம் எல்லாம் போயிடும். 2வது உங்களோட வீரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் என்னவாக்குது, ஓஜஸா கன்வெர்ட் பண்ணி அந்த குண்டலி வழியா வந்து பாத்தீங்கன்னா குண்டலி வழியா வந்து பாத்தீங்கன்னா முதுகெலும்புல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மின்னல் கொடு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது பாஸ் ஆகும். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் தான் யூஸ் ஆகுது. அப்ப தாரணைக்கும் வீரியத்தை ஓஜஸா கன்வெர்ட் பண்றதுக்கும் பிராணாயாமம் ரொம்ப முக்கியம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. இந்த ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தாரணையை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா தாரண யோக்கியத்தா இருக்கு. இந்த தாரணை பத்தி நிறைய சாஸ்திரங்கள் நிறைய சொல்லுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா 3வது பாதத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தாரணையை பத்தி அதிகமா பேச போறோம். இங்க தாரணையை பத்தி அதிகம் இல்லை. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துக்கு அடுத்ததா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யாகாரம். அந்த பிரத்யாகாரத்தை சொல்றதுக்காக தான் ஆச்சாரியர் சொல்றாரு அத கிரமப்பிராப்தம் பிரத்யாகாரமாக, வரிசைப்படி நமக்கு பிராப்தியானது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். அப்ப 49ல ஆரம்பிச்ச பிராணாயாமத்தோட சூத்திரம் 53 வரைக்கும், 49, 50, 51, 52, 53 மொத்தம் 5 சூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துக்கு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பிறகு பிராணாயாமத்துக்கு அடுத்தபடியா வரக்கூடியது கிரமப்பிராப்தம்னா வரிசைப்படி அடையப்பட்டது பிரத்யாகாரம். அதை சொல்வதற்கு ஆரம்பிக்கிறார். ஸ்வவிஷயா சம்பிரயோகே சித்தஸ்ய ஸ்வரூபானுகார இவ இந்திரியாணாம் பிரத்யாகாரஹ. ஸ்வவிஷயா சம்பிரயோகே சித்தஸ்ய ஸ்வரூபானுகார இவ இந்திரியானாம் பிரத்யாகாரஹ. இந்த பிரத்யாகாரம் ரொம்ப விசேஷம். இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திஸ்தானம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இது எல்லாமே பகிரங்க சாதனங்கள் அப்படின்னு பிரிச்சிடறோம். தாரண தியான சமாதியை வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனம் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த 2த்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த பிரத்யாகாரம் தான் சந்திஸ்தானம். ஆளை வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் பண்ணுது. நீ பிரவருத்தி, நீ நிவர்த்தின்னு ஆகுது. அப்படியா சுவாமி? ஆமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகா இன்ஸ்டிடியூட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களோ, யோகா சொல்லி கொடுத்துட்டு அவங்க யாரும் பிரவருத்திலேயே தான் இருக்காங்க, நிவர்த்திக்கே போறதில்லை. ஏன் அப்படின்னா பிரத்யாகாரத்துக்கே போறதில்லை. பிரத்யாகாரத்துக்குள்ளார ஒருத்தன் என்டர் ஆயிட்டான் அப்படின்னா அவனுடைய விவகாரங்கள் எல்லாம் நின்று போய்விடும். விவகாரம் பண்ண முடியாது, யோகி ஆயிடுவான். அதுல இருந்து அவன் யோகியோட லைஃப் டர்ன் ஆகுது.
அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கத்தை பிரிக்கிற ஸ்தானம் பிரத்யாகாரம். எங்க ஆச்சாரியர்கள் ரொம்ப சிலாகிக்கிறது இந்த பிரத்யாகாரம். எங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன், சுவாமி யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க, சாஸ்திரம் படிச்சாச்சு, நான் கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா யோகா அபியாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகணும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேசிக் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, நான் இன்னும் ஃபுல் டைம் இதுலயே இருக்கணும், நீங்க சாஸ்திரத்துல இருக்கீங்க, எனக்கு ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா யோகா அபியாசம் பண்ணணும், நான் எங்க போனோம்னு சுவாமி சொன்னார், எங்கேயும் போகாத, நீ பாட்டுக்கு நான் சொன்னதை அபியாசம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டா, எல்லாம் வியாபாரத்துக்கு போயிட்டாங்க, எல்லாம் பிஸ்னஸ்க்கு போயாச்சு, எதை விற்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசனத்தையும் பிராணாயாமத்தையும் மட்டும்தான் விற்க முடியும். எதை விற்க முடியும்? ஆசனத்தை பிராணாயாமத்தை மட்டும்தான் விற்க முடியும். பிரத்யாகாரத்தை விற்க முடியுமா அப்படின்னா பிரத்யாகாரத்தை விற்க முடியாது. பிரத்யாகாரத்துக்குள்ளார ஒருத்தன் என்று ஆயிட்டானாவே அவனுடைய எல்லா வியாபாரங்களும் நின்று விடும். அப்ப இங்க இது வரைக்கும் யாராவது பிரத்யாகாரத்துக்கு போறாங்களான்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் விவகாரத்துல இருக்காங்களோ, ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு விவகாரத்துல இருக்காங்களோ, அவங்க யாருமே விவகார இதுல போகவே இல்லைன்னு, பிரத்யாகாரத்தை அச்சீவ் பண்ணவே இல்லை. பிராணாயாமத்துல வந்து இப்ப நம்ம சொல்றோமே தீர்க்க சூக்ஷ்மம், தீர்க்க சூக்ஷ்மத்தை நீங்க அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்க விவகாரம் என்ன ஆயிடும், ரொம்ப ஒரு யோகி மாதிரி மெடிடேட்டட் மூடுக்கு போயிடுவீங்க. நீங்க கேவல கும்பகம் சித்திச்சிருச்சு அப்படின்னா உங்களால வந்து இந்த லோகத்துக்குள்ள விவகாரமே பண்ண முடியாது. என்ன சாஃப்ட்வேர்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோ அது மட்டும் மினிமம் விவகாரம் மட்டும்தான் நடக்கும். தாரணைக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா சதா டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு தாரணைக்கு போயிடும், மனசோட ஈஸ்வரனோட சிந்தனைக்கு போயிடும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் செய்ய முடியாது நார்மல் பர்சன் மாதிரி. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க அழகா சூத்திரத்துல சொல்றார், ஸ்வவிஷய. ஸ்வவிஷயம்ன்றதுக்கு அர்த்தம் கண்ணு காது மூக்கு வாய்க்கு வந்து அந்தந்த விஷயங்கள், வெளியில இருக்கக்கூடிய புலன் விஷயங்கள், இந்திரிய விஷயங்கள், ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம், இது எல்லாம் கண்ணு காது மூக்கு வாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்களா இருக்கு. அந்த விஷயங்களோடு இந்த இந்திரியங்கள் அசம்பிரயோகே சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். அதுல வந்து பிரயோகம் ஆகாது, ஈடுபட முடியாமல் என்ன ஆயிடும், போய்விடும், இதாயிடும், டிஸ்கனெக்ட் ஆகும். அந்த டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு பேரு அசம்பிரயோகம்னு பேரு. சம்பந்தம் இல்லாமல் போகும். கண்ணு பார்க்கும் ரூபத்தோட கனெக்ஷன் ஆகாது. சப்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், உண்டானாலும் இந்த காது அந்த சப்தத்தோட கனெக்ட் ஆகாது, கிரகணம் பண்ணாது. எந்த விஷயம் நாக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிப்பை வச்சீங்கன்னா நாக்கு அப்படியே இருக்கும், உமிழ் நிறம் சுரக்காது. மூக்குல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வரும், ஆனா மூக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட கிரகணம் நடக்கவே நடக்காது. ஸ்கின்னோட வந்து பாத்தீங்கன்னா வெப்பமோ குளிரோ சாஃப்டோ ஹார்டோ எதுவுமே அந்த ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வச்சாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணவே பண்ணாது, ஸ்வீகாரம் பண்ணவே பண்ணாது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் அசம்பிரயோகம் அப்படின்னு பேர். அதனால என்ன ஆகும் சுவாமி, இந்திரியங்கள் தனக்குன்னு உள்ள தனிப்பட்ட தன்மையை இழந்து விட்ட காரணத்தால் கண்ணு பார்க்கும். அது என்ன கண்ணோட வேலை? அப்ப கண்ணு பார்க்கல அப்படின்னா காது கேட்கல. காதுன்னா என்னது, கேட்டாதான் காது, பார்த்தாதான் கண்ணு, ஸ்மெல் பண்ணாதான் மூக்கு, டேஸ்ட் பண்ணாதான் நாக்கு, டச் பண்ணாதான் வந்து ஸ்பர்ஷத்தை அறிஞ்சாதான் தோல் ஸ்கின்னு. ஆனா இது தன்னோட வேலையை பண்ணாத நிலையில அப்ப இந்திரியங்கள் எப்படி இருக்கும், அதோடைய காரணமா இருக்கக்கூடிய மனதினுடைய ரூபத்தை, அதுக்கேத்த மனசு மாதிரி ரூபத்தை அது அடைந்து விடும். எங்க இருந்து உண்டாச்சு இந்திரியங்கள்? இந்திரியங்கள் மனசுல இருந்து உண்டாச்சு. மனசு புத்தியில இருந்து உண்டாச்சு. வேக்கப் ஆகும்போது அப்படித்தானே, புத்தி வேக்கப் ஆகுது, மனசு வேக்கப் ஆகுது, அது அப்புறம் தான் இந்திரியங்கள் வேக்கப் ஆகுது. அப்ப மனசு வந்து எங்க இருந்து உண்டாச்சு? இந்திரியங்கள் மனசுல இருந்து தான் இந்திரியங்கள் உண்டாச்சு. அப்ப இந்திரியங்கள் தன்னுடைய வேலையை நிப்பாட்டிடுச்சுன்னா அந்த இந்திரியங்கள் எது மாதிரி இருக்கும், தன்னுடைய காரண ரூபத்தை அடைந்து விடும். காரணம் இது மனசு, மனசோட ஒத்த ரூபத்தை அனுரூபத்தை அடைந்து விடும். அதுக்கு பேர் தான் சித்தசிய சொரூப அணுக்கார இவ. சித்தத்தோட, சித்தம்னா மனசு, மனசினுடைய சொரூபம், மனசோட சொரூபம் என்னது, சங்கல்ப விகல்பம் உள்ள தாட் ஃபார்ம். அந்த தாட் ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு, இந்த இந்திரியங்கள் தாட் ஃபார்முக்கு போயிடும். இந்திரியங்கள் வெளியில கனெக்ஷன் நடக்காது, மனசு மாதிரி ஆகிவிடும். அதுக்கு பேர் தான் இந்திரியானாம் பிரத்யாகார. அதுதான் இந்திரியங்களுடைய பிரத்யாகாரம் என்று சொல்லப்படுகிறது.
அதுக்கு அடுத்தது இந்த பைப்லைன் வழியா மெசேஜ் போகலை அப்படின்னா மனசும் என்ன ஆகும், மெதுவா 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 சங்கல்ப விகல்பம், சிந்திக்கிற ஆற்றல் இருக்குல்ல, எதையாவது கிடந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அதுவும் என்னாகும் மெதுவா மெதுவா இந்த அபியாசம் அதிகமாக அதிகமாக, பிரத்யாகாரம் அதிகமாக அதிகமாக இந்த மனசும் கூட என்ன பண்ணும், ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்திரியங்கள் வழியா மெசேஜ் போகலை அப்படின்னா அது என்ன பண்ணும், கண்ணு காதெல்லாம் மூக்க மூடிக்கிட்டு ஸ்டோர் ரூம்ல இருக்கிற ஃபிலிம் ரோல், பழைய ஃபிலிம் ரோல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஸ்டோர் ரூமும் எம்டி ஆயிடும். எம்டி ஆனதுக்கு பிறகு இந்த மனசும் கூட தன்னுடைய காரியத்தை நிப்பாட்டிட்டு அதனுடைய சொரூபம், அதோட சொரூபம் எது, புத்தி. புத்தியோட ஃபார்முக்கு இந்த மனதும் சென்று விடும். புத்தியோட ஃபார்ம் என்னது, அத்தியவசாயோ புத்திகி, நிச்சயாத்மிகா புத்திகி. நிச்சயாத்மிகா புத்தி, புத்தி தான் பாத்தீங்கன்னா புத்தேர் ஞானம். 3 லட்சணம் இருக்கு. புத்தியோட லட்சணம் என்ன சுவாமி, புத்தி எப்படி இருக்கும், அத்தியவசாயம், கான்கிரீட்டா இருக்கும், சாலிடா இருக்கும், அதுக்கு பேர் புத்தின்னு பேரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிச்சயாத்மிகா, எதுலையும் நிச்சயம் பண்ணக்கூடியது புத்தி. அப்புறம் அந்த புத்தியில தான் பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகுது. அந்த புத்தியில தான் பாத்தீங்கன்னா அகங்காரம் இருக்கு. இத்தனையும் அதுல இருக்கு. இப்ப இந்த மனசு ஆடிக்கிட்டே இருந்தது, சஞ்சலமா இருந்தது. இந்த சஞ்சலமா இருக்கிறது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்திரியத்தை பிரத்யாகாரம் பண்ணின மாத்திரத்துல மெசேஜ் கிடைக்காத மனசும் கூட சிந்தனை பண்ணாம விகல்பம், சங்கல்ப விகல்பம் இல்லாம புத்தியோட சொரூபத்தை அடைந்து விடும். புத்தின்றது என்னது, சாலிட். அப்ப என்ன பண்ணலாம் நீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்திய பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் வைக்கலாம். புத்திம் து சாரதிம் வித்யாத் மனப்பிரகிரகமேவ இதுல கட்டோபனிஷத்துல 2வது சாப்டர்ல ஒரு குதிரைகளை பாத்தீங்கன்னா இந்திரியங்களா சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியங்களோட கண்ட்ரோல் பண்ற அந்த கடிவாளம் பாத்தீங்க அப்படின்னா மனசு. மனசை யார் ஹேண்டில் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரதி. சாரதி கையில தான் அந்த மனசுன்ற அந்த பிரகிரகம் இருக்கும். எல்லாத்தோட குதிரையோட கயிறு எல்லாம் அது கையில இருக்கும். அப்போ இந்திரியங்கள் அடங்கி அந்த கடிவாளமும் பாத்தீங்கன்னா மனசும் பாத்தீங்கன்னா புத்தின்ற சாரதிக்கு வந்துருச்சு அப்படின்னா, சாரதி யாரு, சாரதினா புத்தி. புத்தியில யார் இருக்கான்னு சொன்ன, அகங்காரம் அங்கதான் இருக்கு. அந்த அகங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் மெடிடேட்டர் அப்படின்ற அகங்காரத்துல இருந்துகிட்டு அது என்ன பண்ணுன்னா மெடிடேட் பண்ணும். அப்போ இந்த மனசுன்ற கடிவாளம் தன்னோட கையில இருக்கு அப்படின்னா இது நினைக்கும், ஏ மனசே என்ன பண்ணு, இதை சிந்தனை செய் அப்படின்னு இந்த புத்தி அந்த மனசுக்கு பாத்தீங்கன்னா கட்டளை இட்டுச்சு அப்படின்னா இந்த மனசு அதையே சிந்தனை பண்ற சாமர்த்தியம் உண்டாகும். ஏன், இந்திரியங்கள் எல்லாம் இந்த மனசுல பாத்தீங்கன்னா அடங்கிடுச்சு. மனசு சஞ்சலம் இல்லாம விகல்பம் இல்லாம என்ன ஆயிடுச்சு, புத்திக்கு உட்பட்டதா ஆயிடுச்சு. அப்ப புத்திக்கு உட்பட்டதா ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், ஆனந்தமா பாத்தீங்கன்னா நீங்க எதுலையாவது மனசை வைக்கிறதுக்கு ரொம்ப அனுகூலமானதா ஆகும். அப்ப இந்திரிய நிகிரகம் நடந்துடும். இந்திரிய நிகிரகத்து மூலமா மனோ நிகிரகம் நடக்கும். மனசு நிகிரகம் ஆயிடுச்சு அப்படின்னா சஞ்சலம் இல்லாம ஸ்திரமா புத்திக்கு உட்பட்டதாயிடும். புத்தி பாத்தீங்க அப்படின்னா நினைச்ச இடத்துல அந்த மனசை பாத்தீங்கன்னா தாரணை செய்வதற்கு முடியும். இதான் விஷயம். அப்ப பிரத்யாகாரம்ன்றது பாத்தீங்கன்னா ஒருத்தன் தாரண தியான சமாதி பண்ணணும்னா இந்த பிரத்யாகாரம் அவசியம் சித்திக்கணும் அப்படின்னு தெரியும். இதுக்கு விருத்திக்கு சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தாதி விஷயேபியோ. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தாதி, சப்த ஸ்பர்ஷ ரூப கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்த ரூப, சப்தம் எதோட விஷயம், காது, சப்தம், ஸ்ரோத்ரேந்திரியம். அதுக்கப்புறம் ஸ்பர்ஷம் பாத்தீங்கன்னா துவகிந்திரியம், ஸ்கின்னு. அதுக்கப்புறம் ரூபம் பாத்தீங்கன்னா சக்ஷுர் இந்திரியத்தோட விஷயம். அதுக்கப்புறம் ரச அப்படின்றது பாத்தீங்கன்னா நாக்கோட விஷயம், ரசனேந்திரியத்தோடது டேஸ்ட் ரச. கந்தன்றது பாத்தீங்கன்னா வாசனை, ஸ்மெல்லு. அது பாத்தீங்கன்னா கிரானேந்திரியத்தோட மூக்கோட விஷயம்.
ஆதி விஷயேபியோ இந்த விஷயங்களிலிருந்து நிவர்த்திதாக இதிலிருந்து நிவர்த்தி ஆகிவிட்டதாக என்னாகும் நிவர்த்திதாக நிவர்த்தி அடைந்தவைகளாக எதாச்சு ஸ்ரோத்ராதயோ ஸ்ரோத்ராதிகள் என்ன பண்ணும் காது சப்தத்திலிருந்து நீங்கிவிடும் கண்ணு ரூபத்திலிருந்து நீங்கிவிடும் மூக்கு வாசனையிலிருந்து நீங்கிவிடும் நாக்கு டேஸ்ட் பண்றதுல இருந்து நீங்கிவிடும் ஸ்பர்ஷம் பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா தோல் ஸ்கின் பாத்தீங்கன்னா நீங்கிவிடும் நீங்கினா என்ன அர்த்தம் டிஸ்கனெக்ட் ஆகும் இருக்கும் வஸ்துக்கள் எல்லாம் இருக்கும் ஆனா இந்த இந்திரியங்கள் என்னாகும் தத்தமது கோலக்கங்களில் நிலை பெற்றதாக ஆகிவிடும் அது அந்தந்த கோலக்கத்துல பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிடும் அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் ரொம்ப பரமானந்தம் இருக்கும் எப்படின்னா நினைச்ச மாதிரி உங்களுக்கு ட்ரபிள் இல்லாம இருக்கும் இந்த இந்திரியங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கறது ட்ரபிள் இல்லாம ஆயிடும் அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் சித்தஸ்வரூபம்னா இந்திரியங்கள் எல்லாம் மனதினுடைய சொரூபத்தை அனுகுர்வந்தி இவ அனுகுர்வந்தினா அதுவா ஆயிடாது அதுவா ஆன மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் மனசோட ஃபார்முக்கு ஆன மாதிரி வெளியில போகாம உள்ள போய் மனதோடு ஃபார்முக்கு ஆயிடும் மனசோட ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஆகிவிடும் அவதிஷ்டந்த இத்தியர்த்தக அது மாதிரி நிலை பெறுகின்றன என்று அர்த்தம் அப்ப இந்திரியங்கள் விஷயத்திலிருந்து நீங்கிச்சு அப்படின்னா மனதினுடைய ரூபத்தில் மனதில் நிலை பெறுகின்றன இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே உத்தமமானது ஆச்சாரியர் பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு ஸ்லோகம் பாத்தீங்கன்னா சொல்ற விவேக சூடாமணியோட ஸ்லோகம் நான் ஏற்கனவே படிச்சு காட்டினேன் தமம்ன்றதுக்கு இந்த பிரத்யாகாரம்ன்றது பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல தமம்னு சொல்லக்கூடியது இந்திரிய நிகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 23 விவேக சூடாமணி 23வது ஸ்லோகம் நான் வியாச பாஷ்யம் படிக்கும் போதே சொல்லி காட்டியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா விஷயேப்யபராவர்த்திய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே உபயேஷாம் இந்திரியானாம் சதம பரிகீர்த்திதஹ விஷயேபிய பராவர்த்தி அந்த கண்ணு ரூபத்தோட போகுது ரூபத்தோடு போகக்கூடிய கண்களை பாத்தீங்கன்னா உள்ள திருப்பி காது அந்த கிளி கத்துது குருவி கத்துது அப்படின்னு பின்னாடி போகுது அது அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியில போற விஷயங்களை நோக்கி போற இந்திரியத்தை தடுத்து உள்முகமா பராவர்த்திய திருப்பி இதே மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களையும் அந்தந்த விஷயங்கள்ல போகக்கூடிய இந்திரியங்களை தடுத்து உள்முகமா திருப்பி ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே ஸ்தாபனம் அந்தந்த கோலக்கத்திலேயே எஸ்டாப்ளிஷ் பண்றது கண்ணோட இருப்பிடம் இது சக்ஷுரிந்திரியத்தோட இருப்பிடம் தான் இந்த கண்ணுன்னு நம்ம சொல்றோம் கண்ணுல இருக்கிறது இந்திரியம் இந்திரியத்துக்கு லட்சணம் சொல்லும் போதே சொல்றோம் இந்திரியம் அதீந்திரியம்னு ஒரு லட்சணம் சொல்லுவோம் இந்திரியம் கண்ணுக்கு தெரியாதுங்க அப்ப நம்ம இதெல்லாம் பாக்குறோமே சுவாமி நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ரெக்டினா பாக்குறோமா ஆமா டாக்டர் பாத்தீங்கன்னா ரெக்டினால ஆபரேஷன் பண்றார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இது மூடி இருக்கும் இந்த கேட்ராக்ட் மூடி இருக்கும் அதை ரிமூவ் பண்றார் இவங்க ஆப்ரேட் பண்றது எல்லாம் எதுல அப்படின்னா பிசிக்கல் பாடியில இருக்கிறத மட்டும்தான் ஆப்ரேட் பண்றாங்க அதுல ரெக்டினால பாத்தீங்கன்னா ஒரு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு இந்திரியம் இருக்கு எது சக்ஷுரிந்திரியம்னு பேரு அது கர்மவசத்தினால ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா பிராப்தியானது அதை பாத்தீங்கன்னா எந்த டாக்டருக்கும் பாத்தீங்கன்னா விசிபிள் இல்லை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் விசிபிள் இல்லை அதனால்தான் அதுக்கு என்ன பேரு இந்திரியம் எந்த இந்திரியத்தையும் கண்களால் நம்ம பார்க்க முடியாது இன்விசிபிள் இந்திரியம் அதீந்திரியம் அப்படின்னு லட்சணம் சொல்றோம் அப்ப இது இந்த கண்ணு பாத்தீங்கன்னா கோலக்கம் அப்படின்னு பேரு இந்திரியங்களோட வசிப்பிடம் இந்த கோலக்கத்தில் அதே மாதிரி இந்த நம்ம காது சொல்றோம்
காதுல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா நல்ல படங்கள்லாம் பிக்சர்லாம் நல்லா போட்டிருக்கான். இதை இந்திரியம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியம் தெரியாது. இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற சூக்ஷ்ம தத்துவம் அது கண்ணுக்கு தெரியாது. அப்ப இந்த காது இந்திரியம் வசிக்கிற இடம், இருக்கிற இடம். அப்ப இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன பேரு? கோலகம் அப்படின்னு பேர். அப்ப இந்திரியங்கள் எல்லாம் இந்த நாக்கோல இருக்க பட்ஸ் இருக்குல்ல, அதுவா? அது இல்ல. அந்த பட்ஸ்ல இருக்கக்கூடிய சக்தி தான் இந்திரியம். இந்திரியம்னாவே சக்தி, வெளியில தெரியாது. அப்ப அந்த இது கோலக்கம்னு பேர் இந்த நாக்கு. இது மாதிரி அந்தந்த விஷயங்கள்ல இருந்து திரும்பின அந்த இந்திரிய சக்திகள் அந்தந்த கோலக்கத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் எந்தெந்த இந்திரியங்கள். இது ஞானேந்திரியம் மட்டும் இல்ல, கருமேந்திரியங்களும். இந்த 2 உபயேஷாம் இந்திரியானாம், இந்த இருவிதமான இந்திரியங்களும் இது மாதிரி தத்தமது கோலக்கங்கள்லயே நிலை பெற்றிருந்தா அதுக்கு பேர் தமம் என்று சொல்லப்படும். அதுதான் இங்கு யோகத்துல பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் பண்ணணும்னா என்ன வேணும் சாமி? தமம் பண்ணணும்னா யாராவது தத்துவபோதம் படிச்சு கொடுப்பாங்க. சமஹாக்கஹா தமஹாக்கஹா அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க உடனே கேள்வி கேட்டீங்கன்னா சமம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், தமம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்டீங்கன்னா யாருக்கும் ஆன்சர் இல்லை சாமி. நான் கேட்டு பார்த்தேன், நான் நிறைய கேட்டு பார்த்து ஆன்சர் இல்லாம நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ற மாதிரி என்னோட ஆச்சரியர் என்கிட்ட சொன்னார். நல்லா வேதாந்தியாச்சு, ஆரம்பிக்கும் போதே வேதாந்தி தானே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பூர்வாகிரம்னு ஒன்று இருக்கா. சாமி இவ்வளவுதானே, எதுக்கு இந்த யோகம்லாம் எதுக்கு? புரிஞ்சா போதுமே அப்படின்னு. புரிஞ்சா போதுமா? அப்ப வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் சூத்திரம் என்னது? அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. பிரம்மசூத்திரத்துல முதல் சூத்திரமே அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அனந்தரம், பிறகு. எதுக்கு பிறகு அப்படின்னா சாதன சதுஷ்டயத்தை அடைந்த பிறகு பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா, பிரம்மத்தை அறிந்து கொள்வதில் இச்சை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. சாதன சதுஷ்டயத்தை அடைந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறியறதுல இச்சை வர வேண்டும். அப்ப பிரம்மத்தை அறியறதுக்கு சாதன சதுஷ்டயம் வேணும். சாதன சதுஷ்டயத்துக்குள்ளதான் சமம் தமம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா பத்தாது, அந்த சமத்தையும் தமத்தையும் சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமம் வந்து பாத்தீங்கன்னா எதனால சம்பாதிக்கப்படும் சுவாமி? பிரத்யாகாரம் தான் தமம். பிரத்யாகாரம் பண்ணணும்னா என்ன வேணும் சுவாமி? அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு பிராணாயாமம். அப்ப பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்துல உபயோகப்படும். ஒண்ணு தமம்னு சொல்லக்கூடிய பாஹ்யேந்திரிய நிகிரகத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். சமம்னு சொல்லக்கூடிய அந்தரிந்திரிய நிகிரகம், உள்ள இருக்கிற மனதை நிகிரகம் பண்றதுக்கும் ஒரே உபாயமா வச்சிருக்கிறது எது? இந்த பிராணாயாமம். சொல்லி தர மாட்டாங்க. ரொம்ப கேட்டீங்க அப்படின்னா தெரியாது, அதான் முக்கியமானது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருங்க. அப்ப பிரத்யாகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தத்தமது கோலக்கங்களில் இந்திரியங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகி நிக்கிறதுக்கு பேர், நிலை பெற செய்வதற்கு பெயர் பிரத்யாகாரம். இததான் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அந்தந்த இந்திரியங்கள்ல இருந்து சப்தங்கள்ல இருந்து இந்த இந்திரியங்கள் நிவர்த்தியான நிலையில சித்தஸ்வரூபம் அனுகுருவந்தி இவன் போட்ட சித்தத்தோட சொரூபத்தை, மனதின் சொரூபத்தை அடைந்தது போல அவதிஷ்டந்தா இவன் போட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா போல, நிலை பெற்றது போல ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம் என்று அர்த்தமாகும். சொல்லியாச்சு. அப்ப அந்த பிரத்யாகாரத்துல என்னெல்லாம் இருக்கும் சுவாமி? பிரத்யாகாரத்துக்கு என்ன பேரு யோக பாஷ்யத்துல சொல்லியிருக்கோம்? இந்திரிய ஜெயம். பிரத்யாகாரத்துக்கு இன்னொரு பேர் என்னது? இந்திரிய ஜெயம். அப்ப இந்திரிய ஜெயம்ன்றது வந்து எத்தனை விதத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வியாச பாஷ்யத்துல பார்த்திருக்கோம். மொத்தம் 5 பட்சங்கள் பார்த்திருக்கோம். இந்திரிய நிகிரகம்ன்றதுக்கு அர்த்தம் 100% இந்திரியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில போகாம இருந்துச்சுன்னா இப்ப நம்ம சொன்ன பிரத்யாகாரம் தான் 100% ஆச்சு அப்படின்னா அது இந்திரிய ஜெயம்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு விரோதமில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுதலும் இந்திரிய ஜெயம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அளவா விஷயங்களை சேகரம் பண்ணிக்கிட்டு ஜீவிக்கிறதுக்கு மட்டும் இருந்துட்டு சுவாத்தியாயம் பண்றதுக்கு என்ன உண்டு அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது இந்திரிய ஜெயம், வீக்னஸ் இல்லாம. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இச்சைப்படி ஒண்ணுத்துல பிரவேசம் பண்ண வச்சிங்கன்னா அதுவும் இந்திரிய ஜெயம். வேணும்னா பண்ணலாம், வேணானா பண்ணாம இருக்கலாம். சாப்பிட்றதுனா சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதே மாதிரி ஒவ்வொரு போகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு உங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரும் இந்திரிய ஜெயம். இது மாதிரி அடுத்தடுத்த லெவல்ல வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்ப இந்திரிய ஜெயத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரத்யாகாரம் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த பாதத்துல கடைசி சூத்திரம் ஆரம்பிக்கிற விருத்திக்காரர் சொல்றார், பிரத்யாகார பலமாக. பிரத்யாகாரத்தோட பலன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பலன் தாங்க பிரத்யாகாரத்தோட. என்ன பலன் சுவாமி அப்படின்னா 55வது சூத்திரம், ததஹ பரமாவஸ்யதேந்திரியாணாம் ததஹ பரமாவஸ்யதேந்திரியாணாம் ததஹ பரமாவஸ்யதேந்திரியாணாம் ததஹ பரமா வஷ்யத இந்திரியானம். உங்களுக்கு பதத்துல போட்டிருக்கிறது வஷ்யத்தேன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த தேவை எடுத்துருங்க. வஷ்யத பரமா வஷ்யத இந்திரியானாம் ரெண்டு சேர்ந்துதான் வஷ்யத்தேந்திரியானாம்னு மாறி இருக்கு. வஷ்யத பரமா வஷ்யத இந்திரியானாம். அந்த பிரத்யாகாரத்திலிருந்து, ததகன்றதுக்கு அர்த்தம் அந்த பிரத்யாகாரத்திலிருந்து, இந்திரியானாம் இந்திரியங்களுக்கு பரம வசீகாரமானது, மேலான வசீகாரமானது, வசப்பட்ட தன்மையானது உண்டாகின்றது. பவதி உண்டாகிறது. அப்ப பிரத்யாகாரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களானது வசப்படாது. பிரத்யாகாரம் சித்திக்கணும் அப்படின்னா வஷ்யதாவா தீர்க்கம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பரமான் இருக்குல்ல, பரமா போட்டீங்கன்னா வஷ்யதான்னு தீர்க்கம் வந்துடும். வஷ்யதா இல்ல வஷ்யதா, பரமானு பக்கத்துல வந்து அட்ஜெக்டிவ் இருக்கிறதுனால பரமா வஷ்யதா இந்திரியானா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திரிய ஜெயம் நடக்கணும் அப்படின்னா பிரத்யாகாரம் வேணும். பிரத்யாகாரம் வேணும்னா பிராணாயாமம், பிராணாயாமம் வேணும்னா ஆசனம் வேணும். வந்துடுற எல்லாம் செயின் லிங்க், ஒன்ன சார்ந்து ஒண்ணு காரணம் ஒண்ணு காரியம், ஒண்ணு காரணம் ஒண்ணு காரியம், அப்படிதான் வந்துடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரத்யாகாரத்தினாலதான் இந்திரியங்களுடைய வசீகாரம் நடக்கிறது. ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, வசீகார சஞ்ஞா வைராக்கியம் இருக்கா? எங்க இருக்கு? நிர்விச்சார சமாபத்தியபியாம் அத்தியாத்ம பிரசாதனம். நிர்விச்சாரம், அதாவது நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வச்சுக்கோங்க. ஒன்னு பாவ பிரதானம், ஒன்னு கிரியா பிரதானம், ரெண்டு எடுத்துக்கணும். எந்த ஆக்ஷன் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கேன். 7வது அத்தியாயத்துல பகவத்கீதையில 8வது அத்தியாயத்துல என்ன பண்ணோம், ஓங்கார இதை பண்ணி நல்ல புருவர் மத்திய பிராணம் ஆவேசி சமயக்கு அதெல்லாம் கொண்டு போனோம் கிரியா பிரதானமா. அதே வந்து பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயத்திலையும் 10வது அத்தியாயத்திலையும் 12வது அத்தியாயத்திலையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா பாவ பிரதானத்துல கொண்டு போவோம் பக்திய. அப்ப பக்தி உபாசனம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா போகும். 1:40 வசீகார சஞ்ஞா வைராக்கியம், 1:40 பக்கத்துல போட்டுருங்க. பாவ பிரதானமா போனீங்கன்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாராவது அந்த நிர்விச்சார சமாபத்திக்கு நான் சொல்லியிருக்கேன், நிர்விச்சார சமாபத்தின்னு என்ன சொல்லியிருக்கேன், பாவ சமாதின்னு சொல்லியிருக்கேன். இந்த பாவ சமாதிகள் எல்லாம் பக்த மகான்கள்ட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரிய பெரியவங்க எல்லாம் நிறைய பக்தி பண்ணவங்களுக்கு எல்லாம் உருகி 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 பக்தி பண்ணவங்களுக்கு அந்த பக்தியோட இதா வந்து என்ன உண்டாகும், பாவ சமாதி உண்டாகும். அந்த பாவ சமாதி உண்டாகும் போது இப்ப நம்ம ஆசனம் பிராணாயாமம் பண்ணி எந்த பிரத்யாகாரம் பண்ணி இந்திரியங்கள் வசப்படுதோ அது ரீடைரக்ட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, பக்தி பண்ணி மனச வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தியிலேயே முங்கி 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 இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், பியூரிட்டி ஆகும். இந்த மனசு சஞ்சலம் இல்லாம போகும், பாவ சமாதி அடையும். அது மூலமா அத்தியாத்ம பிரசாதம் கிடைக்கும். ஒரு பெரிய சுகம் கிடைச்சது அப்படின்னா அல்ப சுகத்தை நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். நேற்று ராத்திரி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், கிரிக்கெட் மேட்ச் வந்து IPL. நான் அப்பப்போ ரேண்டமா எதையா பார்ப்பேன், பழைய வாசனை எல்லாம் இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு. நான் தூங்குறதுக்கு வந்து ஒரு தூக்க மாத்திர மாதிரி எதையாவது என்ன பண்ணுவேன், ஒரு 10 நிமிஷம் பார்ப்பேன், அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். எடுத்து பார்க்க ஆரம்பிச்சோன்னே டெண்டுல்கர் மேட்ச் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்.
ஆனா அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா தூக்க ஆனந்தம் வந்துச்சு பாருங்க. அந்த தூக்கத்தோட ஆனந்தம் வந்தோன்னே அப்படியே எடுத்து வச்சு ஓரமா நல்ல மேட்ச் ஆச்சு, எந்த மேட்ச் வேணா இருக்கட்டும், என்ன சுகமா வேணா இருக்கட்டும், தூக்கி ஓரமா வச்சிடும். இப்ப எப்ப தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயர்ந்த சுகம் கிடைச்சதுன்னா ஒரு தாழ்ந்த சுகத்தை என்ன பண்ணலாம், வைராக்கியம் வந்துடும் நமக்கு. பாவசமாதி ஒருத்தர் அந்த பக்தி மூலமா பாவசமாதி நடக்குதுன்னா, நிர்விச்சார சமாபத்தி நடக்கும் போது பகவான் இடத்துல மனசு நல்லா லயிச்சு 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 பக்தி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த பிரேம பக்தியில கலந்து போகும்போது மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதம் உண்டாகும். என்ன பிரசாதம்? அத்தியாத்ம பிரசாதம். ஒரு பெரிய சுகானுபவம் கிடைக்கும் அவனுக்கு. வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்ல இருந்து வரக்கூடிய சுகம் வந்து பாத்தீங்கன்னா அல்பமா போயிடும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வந்துடும் அந்த இடத்துல, இந்திரியங்கள்ல. அந்த நிலையில வசீகார வைராக்கியம் அந்த இடத்துல சித்திக்குது. யாரெல்லாம் யோகம் இல்லாம, நீங்க புராணங்கள் பாத்தீங்கன்னா யோகமே இல்லாம பெரியவங்க எல்லாம் டைரக்டா பாடி பாடியே வந்து பாத்தீங்கன்னா அப்பர்லாம், மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர்லாம் இருந்தாங்கல்ல. அதே மாதிரி இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோரா கும்பர் மாதிரி நிறைய பக்தர்கள் ஒண்ணுமே யோகமே தெரியாது அவங்களுக்கு. யோகமே தெரியாம கிருஷ்ண பக்தி மூலமா பாண்டுரங்கன மூலமா விட்டல் 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 விட்டல்னு சொல்லிட்டு விட்டல் 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 விட்டல்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பாவசமாதி வந்துடும். பாவசமாதி வந்தோடனே என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா சுகம், பெரிய சுகம். அப்படியே அந்த வண்டு வந்து பாத்தீங்கன்னா தேனை குடிச்சு அந்த பூலையே மயங்கி கிடக்குறோமா, அப்படியே மயங்கிடுமா. அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா பூல வண்டு வந்து தேனை எடுத்துக்கிட்டு அதுலயே மயங்கிடுமா. அதே மாதிரி பாவசமாதி வந்தவன் என்ன பண்ணுவான், அந்த பாவசமாதியோட சுகத்திலேயே லயிச்சு போயிருக்கும் போது இந்த சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா, காதுக்கு விஷயம் அது இதெல்லாம் வெளியில இருந்து இந்திரிய விஷயங்கள் வந்துச்சுன்னா அவனுக்கு உதாசீன பாவம் வந்துடும். அதுக்கு பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாவசமாதி மூலமா உண்டாகிற வசீகார சஞ்ஞா வைராக்கியம். 1:40 சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவ சமாதி முதல் அத்தியாயம் எப்பவுமே, முதல் பாதம் எப்பவுமே யாருக்கு? உத்தம அதிகாரிகளுக்கு. அது முடியாததுனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிரியா யோகம்னு மத்தியம அதிகாரிக்கு கொண்டு வந்தோம். இப்ப நம்ம அஷ்டாங்க யோகம் அதம அதிகாரிக்கு நம்ம கொண்டு வரோம். நம்மளால பக்தி பண்ண முடியல, லயிச்சு போற அளவுக்கு பக்தி பண்ண முடியல, விஷயங்களை தியாகம் பண்ண முடியல. அதனால உள்ள சுகம் பார்த்தோம்னா வெளியில இருக்கிறத வைராக்கியம் வந்து லாஜிக். அப்ப மேலான வசீகாரம் எப்ப உண்டாகும் அப்படின்னு கேட்டா, பிரத்யாகாரத்தினால மேலான வசீகாரம் அடையப்படுகிறது. விருத்திக்கு வந்துருங்க, விருத்திகாரர் சொல்ற சதாசிவ பிரமேந்திரர், இந்திரியானாம் அதி சஞ்சலானாம். இந்த சம்ஸ்கிருதத்துல நடுவுல ஒரு கேப் இருக்கு. இந்திரியானாம் அதிசஞ்சலானாம். இந்திரியங்கள் என்ன பண்ணுது? அதிசஞ்சலம், நிக்க மாட்டேங்குது, சதா ஆடிக்கிட்டே இருக்கு, சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட இந்திரியங்களுக்கு பரமாவசியதா நிச்சலதா. பரமாவசியத்தான என்ன அர்த்தம்? மிகவும் மேலான வசீகாரம் உண்டாகிறது. வசீகாரம் என்னது? ஆச்சரிய போட்டார், நிச்சலதா. இந்திரியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? சஞ்சலம் இல்லாம நிச்சலமா ஆகி விடுகின்றன இந்த பிரத்யாகாரத்தினால. சரி, அதனால என்ன ஆகும்? விஷயேஷு அத்தியந்தம் அப்பிரசர இதி யாவத்து. எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா விஷயேஷு விஷயங்களில், அத்தியந்தம்ன்றதுக்கு அர்த்தம் முற்றிலுமாக, முழுசா, பூரணமா விஷயங்கள்ல போகாம. அப்பிரசரன் என்ன அர்த்தம்? பிரசர அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றாக செல்லுதல். அப்பிரசரன்றதுக்கு அர்த்தம் பிரசாரம் இல்லாம, போக்குவரவு இல்லாமல் இந்திரியங்கள் முழுசா என்ன ஆகுது? 100% அத்தியந்தம்னா 100% நிச்சலத்தன்மையை அடைகிறது என்று அர்த்தமாகும். சொல்லியாச்சு. அப்ப இந்திரியங்களோட விஷயம் கிளியர் ஆயிடும். அப்ப இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பிரச்சனையே இருக்காது, வெளியில என்ன நடந்தாலும் பிரச்சனை இருக்காது. இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்போம், நான் யார்ட்டையாவது கேட்பேன், சாமி என் மனசு ரொம்ப நல்லா இருக்கு, ஆட்டோ போறது தெரியுதா? ஆமா தெரியுது சாமி. அப்ப நான் அது ஆகல. பாலே பாலே அப்படின்னு பால்காரங்க பெல் அடிக்கிறது கேக்குதா? ஆமா. கீரைக்காரன் வரும்போது கேக்குதா? கேக்குது. அப்போ நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சாமி
நான் அப்படியே தியானத்துல லயிச்சிருக்கேன் சாமி. நான் இம்மிடியேட்டா கேட்பேன், வெளில இருக்க சத்தம் கேட்குதா கேட்கலையா? கேட்குது. ஃபேன் ஓடுற சத்தம் கேட்குதா கேட்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தியானம் பண்ணல. சிம்பிள். அப்ப எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரண தியானம் எப்ப சம்பவிக்கும் அப்படின்னா இந்த 100% ஆனாதான். அதனாலதான் சொல்றோம், பிராணாயாமத்தை பண்ணினீங்கன்னா, இப்ப நார்மலா உட்கார்ந்தீங்கன்னா மனசு வந்து 25% தான் உங்களுக்கு ஒரு போக்கஸ்டா ஒண்ணுத்துல இருக்கும். இதே பிராணாயாமம் பண்ணினீங்கன்னா அது 50% ஆயிடும். இந்த பிராணாயாமத்தை ஒரு 6 மாசம் 1 வருஷம் நல்லா நித்தியம் பண்ணி நிருத்தியாசனத்துக்கு போகும்போது நல்லா பிராணாயாமத்தை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரத்யாகாரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தாரணை பண்ணீங்கன்னா 70-80% மேல வந்து பாத்தீங்கன்னா தாரணை நல்ல முறையில சிந்திக்கும். இப்ப நமக்கெல்லாம் இருக்கிறது எப்படி தெரியுங்களா? நான் அதனால்தான் சொன்னேன், பிராணனோடு சேர்ந்து ஓங்காரத்தை சொல்லுங்க, பிராணனோடு சேர்ந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு. இந்த மனசு எப்பெல்லாம் பிராணனோடு சேர்ந்துருச்சோ அப்பெல்லாம் சஞ்சலம் இல்லாம இருக்கும். இந்த மனசை வந்து பிராணன்ல இருந்து எப்பெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோமோ அது வரைக்கும் மனசு குட்டி கர்ணம் போட்டு அது இஷ்டப்படி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா குரங்கு மாதிரி இங்க அங்க அல்லாடிக்கிட்டு இருக்கும். இந்த மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணனோட சேர்க்கணும். இதுதான் தாத்பரியம். பிராணனோட சேர்த்துட்டீங்க, பிராணன் வந்து நிச்சலமா இருக்கும், தேசக்கால வஸ்துக்கள் இல்லாதது. நல்ல பிராணனை வந்து பாத்தீங்கன்னா மனசுல சொல்லி நீங்க மனசோட பிராணனை இணைச்சு பண்ணினீங்கன்னா டைம் போறது தெரியாது. டைமை கிராஸ் பண்ணலாம், இந்த ஸ்பேஸை கிராஸ் பண்ண முடியும், வஸ்து பேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ண முடியும். நான் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணேன் தெரியுங்களா? அவங்களுக்கு உட்காந்துட்டு டைமை கிராஸ் பண்ணணும்னு டைமை வந்து பார்த்தீங்கன்னா சம்யமம் பண்ணிடுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலம்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ காலத்தை வந்து நீங்கள் ட்ரில் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல ஏகாகிர சித்தம் வேணுமா? நல்லா கூர்ந்து காலம்னா என்னன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டு இருந்தா டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல. முடிச்சு பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் ஆயிருக்கு. 40 நிமிஷம் எப்படி ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டைமை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா மூச்சோட இருந்து டைம் பார்த்துட்டு இருந்தேன். போச்சு, டைம் போச்சு. இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா டைம் ஸ்பேஸ் மேட்டர் இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டது. இந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணனாலதான் இந்திரியங்கள் வந்து ஆக்டிவா இருக்கு. நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றீங்களோ இந்திரியத்துக்கு ஃபியூயல் போய் கட் ஆயிடும், மனசுக்கு ஃபியூயல் கட் ஆயிடும். பேசாம குவைட்டா நாய் வார சுருட்டிக்கிட்டு உட்கார்ற மாதிரி பேசாம உட்கார்ந்து. இதுதான் பிரயோஜனம். பிராணனை பாருங்க, பிராணன் தான் காலத்துக்கு ஆதாரம். சுவாசத்தை பிராண வீக்ஷணம் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல முதல்ல. இல்ல அதெல்லாம் மனசு நிரோதம்லாம் பண்ணாதீங்க. இப்போதைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குலாம் இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணும்போது பிராணனோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருங்க. பிராணனோடு சேர்ந்து பண்ண என்ன ஆகும்? ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில போற இந்திரியங்கள் ஃபர்ஸ்ட் கட்டா ஃபோக்கஸ் வந்து மனசுக்கு வந்துடும். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த பிராணனோடு சேர்ந்து பண்ண மெதுவா பிராணனை பார்க்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா பார்க்கணும். இப்ப நீங்க மேலோட்டமா பாக்குற வீக்ஷணம் ஒண்ணு, பிராணனை டீப்பா இன்டீப் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு காலையில் அதான் நான் பண்ணேன். பிராணனை மேலோட்டமா பார்க்கறது வேற, இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது மேலோட்டமா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதை இன்டெப்ட் ரொம்ப கூர்ந்து பார்க்கறது நம்ம சொல்லுவோம்ல, கண்ணை குவிச்சுக்கிட்டு ஒன்று பார்க்குறோம், சின்ன அக்ஷரமா இருக்குன்னு வச்சுங்களேன், கண்ணை கூர்ந்து பார்க்குறோம், இது என்னது அப்படின்னு. அதே மாதிரி இந்த பிராணனை ரொம்ப டீப்பா வந்து பின் பாயிண்ட் அதோட கோர்ல பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா டைம் பிரேக் ஆயிடும். அந்த இடத்துல டைம் பிரேக் ஆகும். எங்க டைம் இல்லையோ அந்த இடத்துல ஸ்பேஸும் இருக்காது, மேட்டரும் இருக்காது. இதுதான் இதோட இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரிய நிகிரகத்தினால நடக்கும். இந்திரிய நிகிரகம் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை பேஸ் பண்ணது. இப்ப பிராணாயாமம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது பிராணாயாமத்து மூலமா தான் நீங்க பிராண உபாசனைன்னு சொல்லக்கூடிய அந்த பிராண வீக்ஷணத்துக்கு போக முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தினால இந்திரிய நிகிரகம், அது மூலமா பிரத்யாகாரம், பிரத்யாகாரத்து மூலமா இந்திரியங்களோட வசமானது உண்டாகிறது. இதோட இந்த சூத்திரம் முடிச்சு. இது ஸ்ரீமத் பதஞ்சலி பிரணீதே யோகசாஸ்திரே
யோக சுதாகரணாம விருத்தௌ சாதனா பாதக சமாப்தா. இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலியோட யோக சூத்திரத்துல யோக தரிசனத்துல யோக சுதாகரம்ன்ற இந்த விருத்தி பரிபூர்ணமா முடிவடைந்து விட்டது. இதோட நிக்கட்டும். அப்ப இது வரைக்கும் எத்தனை பார்த்துக்கோங்க, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் 5 அங்கங்கள் இதுல முடிச்சிருக்கோம். 6வது அங்கம் தாரணா. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாதத்துல ஆரம்பிக்கும். ஒரு பிரேக் எடுப்போம். ஒரு பிரேக் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நாளையில இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு கிளாஸ் வைக்கலாம். இது ஒரு 2வது பாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கு பிறகு வந்து தித்தியால இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சாங்கிய காரிக்கா உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்கேன். இருந்தாலும் வெறும் காரிக்காவா மீனிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்புறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. தித்தியால இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய காரிக்காவை ஒரு 1 வீக் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ரொம்ப வேகமாக போயிடுவேன். நான் ஒரு நாளைக்கு 5-6 ஸ்லோகங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாளில் 67 சூத்திரமா 67 சூத்திரம் 72 சூத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளார முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன் அப்படின்னா இந்த சாங்கிய சித்தாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பாதத்திலையும் 4வது பாதத்திலையும் சித்தாந்த பரமா வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது சமாதி பாதம், சாதனா பாதம், விபூதி பாதம், அதுக்கப்புறம் கைவல்ய பாதம். இந்த விபூதி பாதம் கைவல்ய பாதத்துல சித்தாந்தம் சாங்கிய சித்தாந்தம் அதிகமா விசாரம் பண்ண போறோம். அதனால அது ஹெல்ப்பா இருக்கும். கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு நம்ம மேற்கொண்டு போகலாம். கொஞ்சம் பிரேக் இருக்கட்டும் இதுக்கப்புறம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் இல்லாம ஆத்தியாத்மிகத்துல எதையுமே ஜெயிக்க முடியாது. அகாடமிக்கான நாலேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைச்சிடும். உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம பிசிக்ஸ் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி எதாவது படிக்கிறதுக்கு இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் தேவைன்னு ஏதாவது சொல்லணுமா? கண்டிஷன்ஸ் ஏதாவது இது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்காம எல்லாத்துக்கும் நாலேஜ் இருக்கு. அதே மாதிரி நமக்கும் வேதாந்தத்திலையும் யோக சாஸ்திரம் இது சொல்லுது அப்படின்றதுலையும் ஞானம் கிடைச்சிடும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் எடுக்கணும் அப்படின்னா இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் அவசியம் வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் தான் ஆதாரமானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படியாவது பண்ண ஆரம்பிச்சிருங்க. எப்படி பண்ணாலும் லாபம் தான். சுவாசத்தோட இன்ஹேல் பண்றதையே வச்சுங்க. இன்ஹேல் பண்ண முதல்ல ஓம் சொல்லுங்க. ஒரு நல்லா லென்த் பண்ணி ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும்போது ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே எக்ஸேல் பண்ணுங்க. ஒரு ரிதத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு அனுஷ்டானம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 3/4 மணி நேரமாவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணனையும் இந்த மனசையும் இணைக்கிறதுக்கான முயற்சி. அப்போ அது 2 நடக்கும் போதே இந்திரியம் என்ன ஆகிடும்? கண்ட்ரோல் கொண்டு நித்தியம் படிச்சுங்க.